யுவர் ஆனர், இந்த படத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. புரியுது, ரொம்ப நேரம் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்துல பண்ண அளவுக்கு கிரிஞ்சு வேற எந்த படத்துலயும் பண்ணது கிடையாது. மெமரியை மாத்திரன்னு சொல்லி நம்மள மென்டல் ஆக்கி வச்சிருக்காங்க. மொத்தத்துல இது ஒரு கேவலமான கன்றாவியான ஒரு படம். யோ, என்னையா என்னை பத்தி ஒரு விஷயம் கூட நல்லதா சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது இருந்தா தானப்பா சொல்றதுக்கு. இப்பதான் ரீசெண்டா இஸ்மார்ட் சங்கர் படத்தை ரோஸ்ட் பண்ணி முடிச்சோம். அந்த படத்தோட பார்ட் 2 தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நான் பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இருக்கிற ஒரே லிங்க் ஹீரோவும் இந்த போலீஸ்காரும் மட்டும்தான். அவரு சிபிஐ எதுவா இருந்தா என்ன, எல்லாமே கிரைம் டிபார்ட்மெண்ட் தான். நம்ம பார்ட் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பல கேள்விகள் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். பார்ட் 1ல அருண் அப்படின்ற ஒருத்தனோட மைண்டை மாத்தினாங்களே, அவன் என்ன ஆனா? அருணுக்கு லவ்வர்னு சொல்லி ஒரு பாப்பா இருந்துச்சே, அது என்னாச்சு? சங்கரோட மூளையை அழிச்சிட்டு தான் அருணோட மூளை ஆக்குபை பண்ணும். அப்படி இருக்கிறப்ப எப்படி மறுபடியும் சங்கரோட மூளை இவனுக்கு வந்துச்சு? இந்த மாதிரியான எந்த கேள்விக்கும் அவங்க வந்துட்டு பதில் சொல்லிருக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, நாம இப்ப இந்த டபுள் ஸ்மார்ட் படத்தோட ரோஸ்ட்டை தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பையன், அதுக்கப்புறம் அவனோட அம்மா, இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு காசு இல்லாம வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பையன் சொல்றான், ஏமா எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, நான் ஒரு மக்கு மண்டாரம் அப்படின்னு. சிங்கம் புலிலாம் ஃபர்ஸ்டா வாழ்ந்துனுக்குது, கெத்தா வாழ்ந்துங்குதுல. அதானே, சிங்கம் புலியெல்லாம் என்ன துணி போட்டா சுத்துது, காத்தோட்டமா சுத்தல. எதோட எதை கம்பேர் பண்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒருத்தன் கொண்டு போடுறானா, அவனை கொல்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா வளர்ந்துட்டு இருக்காரு. அட, அது யாரா அந்த பெரிய எருமை? அட, நம்ம சஞ்சய் தட்டு, இவர் தான் நம்ம பெரிய எருமையா? யோ, பிக் புல்லியா? இங்கிலீஷ்ல சொன்னா மாசா இருக்குது, தமிழ்ல சொன்னா தமாசா இருக்குது, நான் பெரிய எருமைன்னு வச்சுக்கிறேன். ஐயோ, புல்லுன்னா எருமை இல்ல, காலை. எதுவா இருந்தா என்னடா, எல்லாம் மாடு வகை தானே. வந்தவரு, ஏய் சைனால இருந்து வந்து ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கிறியா? நூடுல்ஸ் வித்துக்க, நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். ட்ரக்ஸ் வித்த பிச்சு போடுவேன், பிச்சுன்னு பிச்சு தள்ளுறாரு. சைனீஸ்காரனு குங்ஃபுலாம் தெரியுமா, எப்படி அடிப்பாரு? குங்ஃபுவால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. பிக் புல் கையால நீங்க செத்தீங்கடா. அப்பு, உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா ட்ரக்ஸே விற்காதப்பு. ட்ரக்ஸு விற்க கூடாதுன்னுலாம் அடிக்கல, ட்ரக்ஸு விற்கணும், ஆனா அதை நாங்க மட்டும்தான் விற்கணும். அப்புறம் தான் நம்ம சஞ்சய் தட்டுக்கு மூளையில கட்டின்னு தெரிய வருது. சாரி சார், நீங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல புட்டைக்கு போக போறீங்க, இன்னும் 3 மாசம் தான் டைம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிருவீங்க. சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. அந்த சமயத்துல தான் தலையில தேங்காய் நாரை கவுத்துக்கிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த பிரெயின் டிரான்ஸ்ஃபரை பத்தி சொல்றாப்ல. 2-3 பேத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாக்குறானுங்க, எல்லாம் செத்து போயிடுறானுங்க. இவனுங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டானுங்க, தத்தி பசங்க. இதுக்கு ஒரே வழி, அந்த சங்கர் பையன் மட்டும்தான். அவனை பிடிங்க, மூளையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். உடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரி. பட்டாசு பால், இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சங்கரு, பட்டாசு சங்கரு. உஸ்தாத் இஸ்மார்ட் சங்கர் அலியாஸ் டபுள் ஸ்மார்ட். அது எல்லாரையும் அவன் போடுவான், அவனை நான் போடுவேன். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இவ்வளோ அருமையா ஃபைட்டை போட்டு யாரோட பணத்தை அடிச்சிட்டு போறாரு? நம்ம பிக் புல்லோட பணத்தை தான் அடிச்சிட்டு போறாரு. அதுவும் இந்த இன்ட்ரோ சாங் இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுதுப்பா. நல்லா கவனமா பாத்துக்கோ, கஷ்டமான ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க. தெலுங்கு இது சூப்பர் ஹிட் ஆகும். டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, சைடுல விட்டுக்கோ. பணியாரம் 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 விட்டுக்கோ. வர வர குவாலிட்டி குறைஞ்சினே போகுதுடா. காய்கறிக்கு கலர் ஏத்துறானுங்க, கோழிக்கு ஊசி குத்துறானுங்க. இந்த பொண்ணுங்களுக்கு மூஞ்சில ஒண்ணு இல்லனாலும் மேக்கப் போட்டு சீன் போட்டு தெரியுறாங்க. ஆர்கானிக் துணி எவ்வளவு நாள் ஆச்சு? நல்ல தர்பூசணியா வாங்கி சாப்பிடணும். என்னது தர்பூசணியா வாங்கி சாப்பிடணுமா? தலைவன் இப்படி ஃபுல் காஜில் இருக்கிறப்பதான் நம்ம ஹீரோயினை பாக்குறாப்ல. பார்த்ததும் ஆட்டோல ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டாரு. அட ஆட்டோ பின்னாடி சவாரியில பொண்ணு, இதே மாதிரி இங்க பாத்துருக்கிறோமே. இஸ்மார்ட் சங்கர்ல நீ இதான் எடுத்து வச்ச? டேய் அதான்டா, முன்னாடியும் பின்னாடியும் அதிகமா இருக்கும், நடுவுல மெல்லிசா இருக்கும்ல. அது ஆள் பார்க்க எப்படி இருக்கிறா தெரியுமா? பால்கோவா மாதிரி இருக்காடா. அதேதான் நீங்க போங்க. அதே மாதிரியே இங்க ஹீரோயின் ஹெட்செட் போட்டுட்டு இருக்கிறதா நினைச்சு கண்ட மெனிக்கு பேசுவாப்ல. நீ பேசுனத கேட்டுதான் இருந்தேன். அப்புறம் காமெடிக்குன்னு சொல்லி இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டருக்கும் இந்த கதைக்கும் இம்மி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க? ஏதோ காமெடி பண்றாங்களாமா, ஆனா நமக்கு தான் சிரிப்பே வரமாட்டேங்குது. அது செக்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? நீங்க செக்ஸ்ங்கறீங்க, அது வந்தானே செக்ஸ். ஐயோ, இந்த கேரக்டர் காம வெறி பிடிச்சு போய் கிடக்குது ஐயா. நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவனாடா நீ.
நம்ம ஹீரோ எப்பவும் போல அந்த பிக் புல் பணத்தை திருட வராரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் தான் அங்க செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க. வித்த பூசாகுதே பேர் என்ன? ஜூடோ. ஓ அப்ப இதுதான் ஜூடோவா? உதட்டுக்கு உலகத்தையே கொடுக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சுக்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. வருவல்ல ஒரு பொண்ணு வந்து வரியான்னு கூப்பிட்டு வராம இருக்கிறதுக்கு நான் என்ன குஞ்சு தொங்கி போனவனா? இட்ஸ் பேட். பேட் நான் சொல்லே. நீங்க காஜி கடவுள் தாங்க. வருவியா மாட்டியா? அட இவனாண்ட ஏன் மேடம் இவ்வளவு நேரம் பேசுறீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அந்த இடத்துல ஒரு சண்டை. சார் பிக் புல் ஹைதராபாத்துக்கு வரான் சார். யாரு பிக் புல்லா? ஆமா சார் கன்ஃபார்ம் நியூஸ். அப்போ உடனே கிளம்ப வேண்டியதானே. இங்க பார்த்தோமா அந்த பிக் புல் பாட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு இறங்கி அவன் பாட்டுக்கு அவன் கார்ல ஏறி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த சிபிஐ வந்துட்டு ஏய் உள்ள போய் பாரு, ஏய் அங்க பாரு, ஏய் இங்க பாரு. டேய் முண்டம் அவன் போய் 3 மணி நேரம் ஆச்சுரா. அப்புறம் நம்ம ஹீரோ எப்பவும் போல பிக் புல்லோட பணத்தை அடிக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பணத்தை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீ திருடியா? நானும் திருடன் தான். 2 திருட்டு கோட்டாவும் ஒன்னாயி டூயட் படம் போயிருச்சுங்க. இந்த படத்துல நல்லா இருந்த ஒரே விஷயம் இந்த பாட்டோட விஷுவல்ஸ். நம்ம கல்யாணத்துக்கு ஆளுங்க யார் வந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். ஏண்டா உனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளிடுவேடா நீ? ஐயா இந்த சொந்தக்காரங்கெல்லாம் எனக்கு ஆவாது. அப்புறம் இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி ஒரு மேட்டர் இருக்குது சொல்றேன். அந்த இடத்துல பிக் புல்லோட ஆளுங்கெல்லாம் வந்து ஹீரோவை கன் பாயிண்ட்ல மிரட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவனை எவடா என்ன தூக்கிட்டு வர சொன்னது? நான் தான்பா தம்பி உன்னை தூக்கிட்டு வர சொன்னேன். நூவா நீ தாண்டா எங்க அம்மாவை கொன்ன பெரிய கால. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் நீ படுடா. மெமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல. மெமரி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் பிக் புல்லோட ஒரு ஃபைட்டை போட்டுட்டு ஹீரோ தப்பிச்சு கிளம்பிடுறாரு. அப்படின்னா அந்த இடத்துல தானே இன்டர்மிஷன். சீக்கண்ட் ஆஃப் பக்கம் வந்தோம்னா அதாம்மா அதான் அவன் தான் அந்த சங்கர் பையன். இப்போதான் நான் சொன்னேன். மறந்துட்டேன். அவன் பாட்டுக்கு என் மெமரி எடுத்துட்டு போயிட்டானே. என் பேங்க் பாஸ்வேர்டு எல்லாமே அதில் தான் இருக்குது. அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்கம்மான்னு பிக் புல் கத்திரிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு உண்மையை ஓப்பன் பண்றாரு. எங்க அம்மா இருந்துட்டு பிக் புல்லோட அப்பா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கப்பா. ஒரு நாள் பிக் புல்லுக்கும் அவங்க அப்பனுக்கும் ஏதோ சண்டை வந்து பிக் புல் அவங்க அப்பனை போட்டு தள்ளிவிட்டான். என்னடா இப்படி உங்க அப்பனே போட்டு தள்ளிவிட்டேன்னு எங்க அம்மா கேட்டதுக்கு நீயும் செத்து போன எங்க அம்மாவையும் போட்டு தள்ளிவிட்டான். எங்க அம்மாவை போட்டு தள்ளினா அவனை நான் போட்டு தள்ளி ஆகணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம்னா எதெல்லாம் பிக் புல்லோட பணத்தெல்லாம் சுருட்டி வச்சுக்கிறேன்ல அது எதுக்கு? அவனை வெளியே கொண்டு வரதுக்கு தான். இவ்வளவு பெரிய ஹார்ட் டிஸ்க வச்சிருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இருந்தா பென்ட்ரைவ் எடுத்துட்டு வரேன். விட்டுக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து போகுதம்மா பிக் புல்லோட எண்ணம் எல்லாம். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஹீரோ கிட்ட போய் மூடோட கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பிக் புல் உள்ள வந்துடுறான். ஏன்டா நேரங்காலம் தெரியாதாடா உனக்கு? எப்ப வரக்கூடாதா அப்பத்தான் வருவீலோ? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எங்கடா முடிக்க விட்டான்? அதுக்குள்ளதான் முந்திரி கொட்டையாட்டம் வந்து பூந்துட்டானே. அப்புறம் ஹீரோயின் மறுபடியும் சப்புன்னு அப்பனதுல மறுபடியும் சங்கராவே மாறிடுறாரு. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. சரக்கு அடிச்சுட்டு ஐட்டம் டான்ஸ் ஆட போறானுங்க. அப்புறம் நம்ம சிபிஐ ஆபீசர்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு கதை சொல்லிட்டா சார்? ஒரு தேவையில்லை. உனக்கு வீரம்னு என்னன்னு தெரியுமா? தெரியும். பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே? இல்ல, கிராமத்துல நல்ல தம்பிங்களோட வாழ்றது. உனக்கு விவேகம்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். பல்கேரியா ஃபாரஸ்ட்ல எக்ஸசைஸ் பண்றது தானே? இல்ல, மூளையை யூஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிறது. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? அப்புறம் நம்ம பிக் புல் ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிட்டு நீ போலீஸாமா அப்படின்னு கேட்கறாப்ல. அவங்க போலீஸ் இல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எதுவா இருந்தா என்னடா, எல்லாம் வில்லனுக்கு எதிரானவங்க தானே. இந்த பக்கம் நம்ம சங்கர் பிக் புல்லோட மைண்டுக்குள்ள அலசி ஆராய்ச்சி அவனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு மாத்தி விடுறாரு. என்னடா இதெல்லாம் 2 பக்கமா பகை வருதா? என்னடா மெசேஜ் ஏதோ வந்திருக்குது? இந்த பிரச்சனை நாம எத்தனை நாளைக்கு கால போறோம்? ஏய் உங்களுக்கு கால் பண்ணி உடனே அவனை வர சொல்லு. இல்லனா நீ செத்துருவன் சொல்லு. அவன் இங்க வரலன்னா எப்படிங்க அவன் சாவான்? அவன் இல்லடி, நீ செத்துருவன் சொல்லு. உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியல எழுப்பிங்கனா கணக்கா. நம்ம ஹீரோவும் சிபிஐயும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போற வழியில இங்க பிக் புல் வந்துடுறான். ஒத்த இறங்கடா கீழே. I am your mind. We are the same now. சரி, அப்ப நான் கேட்கறதுக்கு எல்லாம் நீ பதில் சொல்லு. டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது பிரேக் ஆயில், இல்லாட்டி போக போறது பல பேரோட ஆயுள். லாரி என்பது எவனோட ஏஜென்ட், நாமல்ல அவனோட சர்வெண்ட். நமக்கு தேவை, நாட்டுக்கே தேவை தரமான கை. போக கூடாது, நோவே, ஓட்டுவது ஒன்வே, க்ளீன் செய்வது என்வே. அது முடிஞ்ச விட்டு அங்க ஒரு பாட்டு வரும் பாருங்களேன், அதுதான் ஹைலைட். கண்ணு வேண்டாடா சாமி. புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டரை பாருங்க.
அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போற வழியில ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட கஸ்டடியில அவரை வைக்க சொல்றாங்க. அவரும் வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு அம்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அடடே இவங்களை பார்க்க நம்ம அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல. ஏன்டா உங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்களை அடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது, ஹீரோயினோட ஃபேமிலியே முடிச்சிருவாங்கற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிக் புல்லா மாதிரி பிக் புல்ல பாக்குறதுக்காக போறாரு. அப்பயும் வந்துட்டு அந்த அம்மா கூடயே சுத்திட்டு இருக்குது. யாருமா நீ? உனக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் கவனிச்சுக்க வந்திருக்கேன். அப்புறம் அந்த இடத்துக்கு சிபிஐலாம் வந்து ஷூட் அவுட் எல்லாம் நடக்குது. இப்பதான் இந்த சிபிஐ ஒரு மேட்டரை ஓபன் பண்றாப்ல. எவ்வளவு பெரிய பிளான் போட்ட, அவனை இந்தியாக்குள்ள வர வச்ச. என்னடா சொல்ற, என்னடா பிளான் பண்ணிட்டீங்க என்ன வச்சு? அன்னைக்கு உனக்கு வந்தது சாதாரண தலைவலிதான்ப்பா, நாங்க தான் ரிப்போர்ட்டை மாத்தி உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குது செத்து போயிருவேன்னு சொன்னோம். அந்த பிரெயின் டிரான்ஸ்ஃபர் பண்ற டாக்டர் கூட ஏன் ஆளுதான்ப்பா. இதெல்லாம் நீ இவங்க அம்மாவை கொன்னதுக்காக உன்னை கொல்றதுக்கு இவன் போட்ட பிளானுப்பா. இதுக்கு நடுவில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நம்ம வில்லனை கொண்டு விட்டாரு, பணம் முடிஞ்சு போயிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தான் தட்டி விடுங்களேன். நான் உங்களை அடுத்த ஒரு கேவலமான படத்தோட சந்திக்கிறேன். பாய்.